மீண்டும் ஒரு முறை இந்த நடைமுறை வேத பாடம் தேவனை அறிகிற அறிவு என்கின்ற வகுப்பிற்கு வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஒரு நிமிடம். ஓகே. கடந்த வாரத்துல தேவனை அறிகிற அறிவு என்கின்ற இந்த பாடத்தின் முதல் பகுதியை நம்ம பார்த்தோம், அறிமுக வகுப்பை நம்ம பார்த்தோம். இப்ப தொடர்ந்து தேவனை அறிகிற அறிவை பற்றின அடுத்தடுத்த படிகளை நம்ம பார்க்க போகிறோம். கடந்த வாரத்துல நான் ஒரு ஹிண்ட் உங்களுக்கு கொடுத்தேன், நீங்க எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேவனை அறிகிற அறிவு அப்படின்னா என்ன அப்படின்னா, அவருடைய வார்த்தையை அறிவதே தேவனை அறிகிற அறிவு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த நாள்ல தொடர்ந்து அது எப்படி நம்ம பார்க்க போகிறோம். நல்லா கவனமா கேளுங்க. உங்களுடைய பைபிள், உங்களுடைய நோட்டு புத்தகங்கள், பேனா எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நீங்க கர்த்தருடைய வார்த்தையை எப்போதுமே தியானிக்கணும். அதற்குரிய மரியாதையை, மதிப்பை நாம் செலுத்த வேண்டும். யாருமே சாப்பிட்டு இதை கேட்க வேண்டாம், ரொம்ப ரிலாக்ஸா படுத்துட்டு சாஞ்சிட்டு அந்த மாதிரி எல்லாம் கேட்க வேண்டாம். பலமீனமானவர்கள் தவிர பலம் உள்ளவர்கள் யாவரும் நீங்க ஒரு உங்களுடைய ஜெப நிலையில உட்காந்து ஒரு பைபிள், பேனா, நோட்டு புத்தகம் இது எல்லாவற்றோடும் கூட இந்த வேத பாடத்தை தொடரும்படி கேட்டுக்கொள்கிறேன். யாராவது ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறவங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பிரயோஜனமா இருக்காது என்பதை முன்பதாகவே அறிவித்து விடுகிறேன். இது ஒரு பாடம் ஆகையால் நம்ம இன்ஸ்டன்டா எதுவுமே கிடைக்காது வாழ்க்கையில. தேவன் எல்லாவற்றையும் காத்திருக்க செய்து பின்பு கொடுக்கிறார். அதுபோல அவருடைய வார்த்தை அறிந்து கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணணும்? காத்திருக்கிறவர்களாய் மாறணும். சரி, ஓகே. ஓகே, ஒரு நபரை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சொற்கள், அதாவது இங்க ஒருத்தர் பேசுறாரு, அதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது செயல்கள். ஒரு நபரை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? சொற்கள் மற்றும் செயல்கள் மூலமாகத்தான் நாம் ஒரு நபரை அறிந்து கொள்ள முடியும். ஓகே, ஓகே. கிறிஸ்துவின் சொற்களையும் செயல்களையும் எப்படி அறிய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுதப்பட்ட வார்த்தையின் மூலமாக மட்டுமே கிறிஸ்துவின் சொற்களையும் செயல்களையும் நாம் என்ன பண்ண முடியும்? அறிந்து கொள்ள முடியும். அதைத்தான் நம்ம இங்க என்ன பண்றோம்? பார்க்கிறோம். ஓகே, ரைட். சரி, எழுதப்பட்ட வார்த்தை ரொம்ப ரொம்ப அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமாய், அவ்வளவு முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. ஓகே, ஸோ எழுதப்பட்ட வார்த்தைக்கு இன்னொரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன் மினிட். எழுதப்பட்ட வார்த்தைக்கு இன்னொரு பேர் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய சத்தம். சோ இது நீங்க உபாகம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை உள்ள வசனங்களை நீங்க வீட்டுல நீங்க தனியா தியானிக்கும் போது நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். கர்த்தருடைய சத்தத்தை நீ கவனமா கேட்டு அதுக்கு செவி கொடுத்தினா இப்ப சொல்லப்படக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு பலிக்கும் என்று 1 முதல் 14 வரை உள்ள ஒவ்வொரு வசனங்களும் சொல்லுகிறது. ஆனா 15க்கு அப்புறமா வரக்கூடிய ஒவ்வொரு வசனங்களும் சொல்லுது, கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படியலைன்னா இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உங்கள் மேல் வந்து பலிக்கும். அதாவது நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய சத்தம்னா, கர்த்தர் மோசே கிட்டதான் நேரடியா பேசினார், இஸ்ரேல் மக்கள்கிட்ட பேசல. ஆனால் தம்முடைய சத்தத்தை அவர் பதிவு செய்து வைத்தார். அதைத்தான் பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் என்று சொன்னார்கள். புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷங்கள், நிருபங்கள் எல்லாமே எழுதப்பட்டது. மொத்தமாய் 66 புத்தகங்களாய் நமக்கு வேத ஆகமம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ கர்த்தருடைய சத்தம் என்பது அவருடைய மனிதர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு அவர்கள் நேரடியாக கேட்டு எழுதி வைத்த பதிவுகள். முதலில் கர்த்தருடைய சத்தம், அடிப்படையான கர்த்தருடைய சத்தம், எழுதப்பட்ட வார்த்தை என்பதை நாம புரிந்து கொள்ளணும். மோசே எழுதப்பட்ட வார்த்தையைத்தான் உபாகமம் 28ல 2வது தலைமுறை மக்களுக்கு சொல்றாரு, இது கர்த்தருடைய சத்தம், நான் எழுதி வைக்கல, இது என்னுடைய பிரமாணம் கிடையாது, இது கர்த்தருடைய பிரமாணம், கர்த்தருடைய கட்டளைகள், அவருடைய விருப்பு வெறுப்புகள். இதை தெரிஞ்சு இதன்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேல் வந்து பலிக்கும் என்று மோசே சொல்லுகிறார். அதுல நம்ம முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். அதாவது என்னன்னா, 2வது தலைமுறை மக்கள் கிட்ட தேவன் நேரடியா பேசல, மோசேயின் பிரமாணங்கள் மூலமாய் தேவன் பேசினார். இன்று தேவன்
எப்படி பேசுகிறார் அப்படின்னா எழுதப்பட்ட வார்த்தையின் மூலம் பேசுகிறார். எழுதப்பட்ட வார்த்தையின் மூலம் தம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறார். இங்க நல்லா கவனிங்க. அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா எழுதப்பட்ட வார்த்தை அவருடைய சத்தம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு நம்ம கீழ்ப்படியும் போது ஆண்டவர் முதல்ல செய்யறது நம்மளை மேல்படி கொண்டு செல்லுகிறார். கீழ்ப்படிஞ்சா மேல்படி, கீழே நம்ம படிஞ்சிட்டோம் அப்படின்னா அவருடைய முதல் வேலையே நம்முடைய உயர்த்துவது, நம்மை மேன்மையாக வைப்பது. ஆமென். பாக்குறவங்க ஆமேன் சொல்லி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஓகே, நம்ம தொடர்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தோர் கீழ்ப்படியாதோர் ஆகியோரை பற்றி நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். ஓகே, நீங்க தலைப்பு கொடுத்திருக்கேன், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாத சவுல். சரி, நல்லா நீங்க கவனிங்க. ஓகே, இப்போ நம்ம 4 விதமான நபர்களை, அதாவது 4 நபர்கள், 4 கதாபாத்திரங்களை பார்க்கிறோம். ஓகே, சரி. சவுலுக்கு முன்னாடி 2 பேர் இருந்தாங்க, சாமுவேல். சாமுவேலுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் ஏலி, ஏலியுடைய பிள்ளைகள். சவுலுக்கு அப்புறம் இருந்தவர் தாவீது. ஓகே, இவங்க 4 பேர் உடைய வாழ்க்கையும், இந்த 4 கதாபாத்திரங்களுடைய வாழ்க்கையும் எதை மையப்படுத்தி இருக்கும் அப்படின்னா, நீங்க அந்த 1 சாமுவேல் அந்த புஸ்தகம் முழுவதும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தாவீது வரைக்குமே நம்ம நன்றாய் புரிந்து கொள்ளலாம். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டுதான் இவர்களை அளவிட்டார். தம்முடைய வார்த்தையை கொண்டுதான் இவங்க வாழ்க்கையில செய்யக்கூடிய நன்மை தீமைகளை எல்லாம் செஞ்சார். சரிங்களா? ஓகே, ரைட். சாமுவேலுக்கு முன்னாடி யார் இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஏலி இருந்தாரு, ஏலியுடைய பிள்ளைகள் இருந்தாங்க. அவங்களை குறிச்சு 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வரை உள்ள வசனங்கள் சொல்லுகிறது. ஏலியின் பிள்ளைகள் கர்த்தரை அறியவில்லை. கர்த்தரை அறியவில்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க அதுக்கு முன்னாடி எதுவுமே இல்ல. இங்க சாமுவேலுக்கு என்ன ஆண்டவர் செய்யறாருன்னு பாருங்க. 1 சாமுவேல் 3:21, கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் தம்மை சாமுவேலுக்கு வெளிப்படுத்தினார். அப்போ சாமுவேலுக்கு தம்முடைய வார்த்தையினால் வெளிப்படுத்தினார். ஓகே, அடுத்தது நீங்க தெளிவா பார்க்க முடியும், தொடர்ந்து தம்முடைய வார்த்தையினால் சாமுவேலுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். சாமுவேல் சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையிலே விழுந்து போக விடவில்லை. ஏனென்றால் சாமுவேல் சொல்லிய வார்த்தைகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையாகவே இருந்தது. ஆகையினால் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், ஏலியின் பிள்ளைகள் கர்த்தரை அறியலைன்னா என்னத்தை அறியல அப்படின்னா, அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை அறியவில்லை. ஏலி ஒருவேளை அறிஞ்சிருக்கலாம். ஏலி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவராக இருந்தார், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவராக இருந்தார், ஏலி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவராக இருந்தார். ஆனால் ஏலியினுடைய பிள்ளைங்களுக்கு அந்த கிருபை கிடைக்கல. ஏன்னா அவங்க கர்த்தரை அறியல. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை. ஆகையினால்தான் தேவன் அவர்களை புறக்கணித்தார், அவர்களை தண்டனைக்கு ஒப்பு கொடுத்தார். ஓகே, இவங்க சரியில்லாதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, அதுக்கு அடுத்தது சாமுவேல் அப்படிங்கிற தீர்க்கதரிசியை ஆசாரியனாய் தேர்ந்தெடுக்கிறார். எப்படி வெளிப்படுத்தினாரு, தரிசனத்தின் மூலம் அல்ல, வார்த்தையினால் கர்த்தர் என்ன பண்ணார்னா தம்மை சாமுவேலுக்கு வெளிப்படுத்தினார். சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு சொல்லி கூப்பிடுகிறார். அது 3 முறை கூப்பிடுகிறார். 3ஆவது முறை சாமுவேல் தாம் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை தான் கேட்கிறோம் என்பதை அறிந்து கொண்டு ஒவ்வொரு முறை கர்த்தர் பேசும் போதும் அதை கேட்டு அப்படியே கீழ்ப்படிஞ்சார். கர்த்தருடைய வார்த்தை எதை வெளிப்படுத்துதுங்க, நம்முடைய வார்த்தை எதைங்க வெளிப்படுத்துது? இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல சொல்லுகிறார், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப கர்த்தருடைய வார்த்தை என்பது அவருடைய இருதயம். கர்த்தருடைய வார்த்தை என்பது அவருடைய இருதயம். அந்த வார்த்தையினால் நம்ம வெளிப்படுத்துறாருன்னா அவர் தம்முடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறார், தாம் யாருங்கிறத வெளிப்படுத்துகிறார். அப்போ வார்த்தையை அறிவதே கர்த்தரை அறிகிற அறிவு. சரி, இந்த சாமுவேலுக்கு அப்புறம் ரெண்டு விதமான 2 ஆசாரியர்களை பார்க்கிறோம். ஏலி என்கிற ஆசாரியனும் அவனுடைய பிள்ளைகளும் புறக்கணிக்கப்படுறாங்க. சாமுவேல் கர்த்தருடைய ஆசாரியனாய் நியமிக்கப்படுகிறான். ஓகே, இங்க சவுல் அப்படிங்கிற ராஜாவை பார்க்கிறோம், தாவீதுங்கிற ராஜாவை பார்க்கிறோம். இவன் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தான். 1 சாமுவேல் 15:10-29 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதை நம்ம தொடர்ந்து பின்பாக நம்ம பார்க்க போறோம். அதாவது ஆண்டவர் சொன்னது ஒண்ணு, அவன் செஞ்சது ஒண்ணு. அது என்னன்ட்டு நம்ம இப்ப தொடர்ந்து வரக்கூடிய வசனங்கள்ல நம்ம பார்க்க போறோம். அப்போ நமக்கு தெளிவான ஒரு
யோசனை வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, இவனை பாருங்க, தாவீதை பாருங்க, என் இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்னா என்ன? அவன் வார்த்தைக்கு ஏற்றவனா இருந்தான். எப்படி வார்த்தைக்கு ஏற்றவன்? அப்போஸ்தலர் 13:22 தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று தேவன் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். எப்படி தாவீது கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்றவனா இருந்தான் அப்படின்னா, சங்கீதம் 119 நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு அதற்குரிய விடைகள் தெளிவா என்ன பண்ணும் அப்படின்னா கிடைக்கும். சங்கீதம் 119 நீங்க என்ன பண்ணணும்? வாசிக்க வேண்டும். சரி, அப்போ நல்லா பாருங்க, இந்த 4 பேருடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்ட நன்மை தீமைகளுக்கு எல்லாம் காரணம் தேவன் என்ன செய்தார் அப்படின்னா, தம்முடைய வார்த்தை கொண்டுதான் இவர்களை அளவிட்டார். தம்முடைய வார்த்தையை கொண்டு நன்மையையும் தீமையையும் நியாய தீர்ப்பையும் தேவன் இவர்களுடைய வாழ்க்கையில செலுத்தினார். ஆகையினால் தேவனுடைய வார்த்தையே எல்லாவற்றிற்கும் மிக மிக முக்கியமானது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். ஓகே, ரைட். சரி, நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஓகே, ஆண்டவர் ஓசியாவை பார்த்து சொல்லுகிறார். ஓசியாவின் மூலம் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். போன வாரமே நம்ம படிச்சோம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனா இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அப்போ ஜனங்க ஏன் அறியாமையினால சங்காரமாகறாங்க அப்படிங்கிற ஆன்சரை தேவன் இங்கே அவர்களுக்கு காட்டி இருக்கிறார். எப்படி சங்காரமாறாங்க? தேவனுடைய வேதத்தை அவர்கள் மறந்ததினால் சங்காரமாகிறார்கள். அப்ப நீங்க நல்லா பார்த்துக்கணும், அவரை அறியாத நிலைமை, அறிவில்லாத நிலைமை, ஆவிக்குரிய அறிவில்லை, ஆவிக்குரிய ஞானம் இல்லை, ஆவிக்குரிய வெளிச்சம் இல்லைன்னா வேதத்தை பற்றிய அறிவில்லை. இங்க ஓசியா தீர்க்கதரிசியின் படத்தை காண்பித்திருக்கிறோம். அவர் அப்படித்தான் கோபத்தோடு இஸ்ரவேலின் மூப்பர்களை, அதிகாரிகளை, ஆசாரியர்களை எல்லாரையும் என்ன பண்ணாரு? ஓசியா கடிந்து கொண்டார். இஸ்ரேல் தேசத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை வெறுத்து விடுவேன், எனக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு வெறுத்து விடுவேன் சொல்றாரு. அப்போ அந்த தேவனை அறிகிற அறிவு அவருடைய வார்த்தையினால் வருகிறது. அந்த வார்த்தை மிகவும் முக்கியத்துவமானது. ஓகே, ரைட். தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஓசியா மூலம் ஆண்டவர் இன்னும் காரியங்களை சொல்றாரு. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். சரிங்களா? அப்போ இன்னைக்கு நம்ம எப்படி நினைக்கிறோம், நம்ம எப்படி வாழ்றோம், அவருடைய வார்த்தைக்கு நம்ம அந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? சில பேர் ஆசைப்படுறோம், பரலோகத்தை பார்க்கணும், நரகத்தை பார்க்கணும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ முகமுகமா பார்க்கணும், தேவ தூதர்களை பார்க்கணும், மரித்தோரை எழுப்பணும், வியாதிகளை குணமாக்கணும், பிசாசு துரத்தணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், எல்லாமே நம்ம ஆசைப்படுறோம். ஆனா ஒன்ன மட்டும் நம்ம தள்ளி வச்சுட்டோம். என்னன்னா அவருடைய வேதத்தின் மகத்துவங்களை. சிலர், எனக்கு தெரிந்த பல நபர்கள் மணிக்கணக்காய் ஜெபிப்பார்கள், மணிக்கணக்காய் அந்நிய பாஷைகளை பேசுவார்கள், ஆனால் தேவனுடைய வேதத்தின் மகத்துவங்களை அவர்கள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். ஆகையினாலதான் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை, வாழ்க்கையில ஆவியின் கனி கொடுக்க முடியவில்லை, ஆவிக்குரிய வரங்களில் செயல்பட முடியவில்லை. அதாவது நல்லா நீங்க கவனிங்க, நம்ம அவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணி அற்புதங்களை, அடையாளங்களை எல்லாத்தையும் எதிர்பார்க்கிறோம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பேரு யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் தேவனுடைய வார்த்தையாய், முழுமையான வார்த்தையாய் இருந்த போதும் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தான் சோதிக்கப்பட்ட போதும் எழுதப்பட்ட வார்த்தைக்கு திரும்பினார். எழுதி இருக்கிறதே, சொல்லப்பட்டிருக்கிறதே என்று ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும், மத்தேயு 4ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்கன்னா தெரியும், பிசாசு 3 முறை சோதிக்கும் போதும் அவர் எழுதப்பட்ட வார்த்தையை அடிக்கோடிட்டு காண்பித்து பிசாசை அவர் ஜெயிக்கிறவராய் இருந்தார். இன்னைக்கு நம்ம எழுதப்பட்ட வார்த்தை என்ன பண்ணிட்டோம்? புறம் தள்ளி விட்டோம். ஆகையினால்தான் தேவனை அறிகிற அறிவு இல்லை, தேவனை பற்றி அறிந்திருக்கிறோம். தேவன் என்ன பத்தி சொல்றாரு அப்படிங்கிற எண்ணத்தோட வேதத்தை படிக்கிறோமா? இன்னைக்கு என்ன பேசுறீங்க ஆண்டவரே, இன்னைக்கு என்ன பேசுகிறீர் ஆவியானவரே அப்படிங்கிற எண்ணத்தோட படிக்கிறோமா? இன்றைக்கு பலர் தேவன் பேசுவதில்லை, அவருடைய சத்தத்தினால பேசுறதில்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவன் தம்முடைய சத்தத்தினால் பேசுவது உண்மை. அது எழுதப்பட்ட வார்த்தையின் மூலமாக முதன்மையாய் அவர் செய்து கொண்டிருக்கிறார். நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான 99% விடைகளையும் எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து அவர் தம்முடைய சத்தத்தினால் நம்முடைய ஆத்மாவிற்குள் உரைக்கிறார், நம்முடைய ஆவிக்கு வேண்டியவைகளை உரைக்கிறார்.
அதனால நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், தேவன் பேசுறது இல்ல அப்படின்னு யாராவது சொன்னா அதை நம்பாதீங்க. எழுதப்பட்ட வார்த்தையின் மூலம் பேசுகிறார். சரிங்களா? எழுதப்பட்ட வார்த்தை நம்ம ஏதோ கட்டளைகளை படிச்சுட்டு நியாயப்பிரமாணத்தை படிச்சுட்டு வாழ்ந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து தேவன் நம்மோடு கூட உரைக்கக்கூடிய வார்த்தைகள் உண்டு. அதுதான் தேவனுடைய சத்தம். அதான் நீங்க நல்லா புரிந்து கொள்ள முடியும். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் எல்லாம் வாசிச்சா தெரியும். கர்த்தருடைய வசனமாகிய ஆவியின் பட்டயம், கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்பது ரேமா. ரேமா என்றால் உரைக்கப்படுகிற வார்த்தை. உரைக்கப்படுவது அப்படின்னா என்ன? எதிலிருந்து உரைக்கப்படுவது? ஒரு அசரீரி ஆபிரகாம் கேட்ட மாதிரி கேட்கறது இல்ல. எழுதப்பட்ட வார்த்தையை எடுத்து பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆத்மாவில் சொல்லிக் கொடுக்கிறார். நம்முடைய ஆவியிலே அவைகளை உள்ளாக வைக்கிறார். நம்முடைய ஆத்மாவுக்கு தெளிவை கொடுக்கிறார். இதுதான் கர்த்தருடைய சத்தம். இந்த கர்த்தருடைய சத்தமே அவரை அறிகிற அறிவு, அவருடைய இருதயத்தை புரிந்து கொள்கிற அறிவு. ஓகே, தொடர்ந்து பார்ப்போம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வரை உள்ள வசனங்களை நம்ம வாசிப்போம். ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். 7வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். சோ இப்போ நீங்க இந்த கேட்டுட்டு இருக்கிற, நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிற இந்த வேத பாடத்தின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அவரோட சத்தத்தை கேட்டீங்கன்னா உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. அங்க என்ன பண்ணாங்க? அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆண்டவரே சோதித்த அற்புதங்களை என்ன பண்ணாங்க? பெற்றுக்கொண்டாங்க. ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழிவு போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். தேவன் தம்முடைய கோபத்துல என்ன பண்ணியிருக்காருங்க? ஆணையிட்டேன்னு சொல்றாரு. சோ இன்னைக்கு நம்ம இந்த வேத பாடத்தின் மூலம் கர்த்தருடைய சத்தத்தை நீங்க கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்புனீங்கன்னா உங்க இருதயத்தை என்ன பண்ணாதீங்க? கடினப்படுத்தாதீங்க. அடுத்த முறை வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது பேசும் ஆண்டவரே, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் அப்படிங்கிற இருதயத்தோட என்ன பண்ணுங்க? வேதத்தை எடுத்து வாசிங்க. சும்மா வாசிச்சாகணுமேங்கிற ஒரு கட்டாயத்துல வாசிக்காதீங்க. இன்னைக்கு என்ன பேச போறீங்க? என் ஆவிக்கும் என் ஆத்மாவுக்கும் என் சரீரத்திற்கும் உரிய தேவைகளை எப்படி சந்திப்பீர்? அன்றன்று உள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும்னு ஜெபம் பண்றோம். அது சாப்பாடு மட்டும் இல்ல, நம்முடைய ஆத்மாவுக்கு ஆகாரம் தேவை. நம்முடைய ஆத்மாவுக்கு வேண்டிய உணவு மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு தேவன் சொல்லியிருக்கிறார். நம்முடைய ஆத்மா பிழைக்கிற ஆகாரம், ஆத்மா உண்ண வேண்டிய ஆகாரம் அவருடைய வார்த்தை. அது என்ன அப்படின்னு ஆவியானவர் பேசணும். நிறைய பேர்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர்கிட்ட ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. இதுவரைக்கும் அப்படி செஞ்சிருந்தா ஒருவேளை மனம் திரும்ப இன்றைய நாளில ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரை, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, glory to God. ஆண்டவரே உமக்கு மகிமை, ஸ்தோத்திரம்ப்பா. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 11, 12 நம்ம பார்க்கிறோம். இங்க சவுலை பார்த்து என்ன சொல்றார்? கீழ்ப்படியாத சவுலை பார்த்து தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம் 11வது வசனம். நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகனபடியை செலுத்தினேன் என்றான். அப்போ இப்போ துணிகரமாய் என்ன பண்ணியிருக்காரு? சவுல் என்ன பண்ணியிருக்காரு? தேவனுக்கு பலி செலுத்தி இருக்கிறார். இது சாமுவேல் என்கின்ற ஆசாரியனுடைய பணி. அதை சவுல் என்ன பண்ணிருக்க கூடாது? செய்திருக்க கூடாது. ஆனால் அதை செய்ததினாலே அவர் தேவனுடைய கோபத்தை என்ன பண்ணியிருக்காரு? சம்பாதித்திருக்கிறார். சரிங்களா? ஆண்டவர் இங்க சொல்றாரு 7 நாள்ல சாமுவேல் வருவேன் அப்படின்னு சொல்லி சாமுவேல் மூலம் சொல்றாரு. அப்போ நீ வெயிட் பண்ணு, நான் 7 நாளுக்கு அப்புறம் வந்து பலி செலுத்தி தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணுவேன்னு. அந்த கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கல. அதனால என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் அவர் மேல் கோபம் கொண்டார் என்பதை தொடர்ந்து வரக்கூடிய வசனங்கள்ல நம்ம வாசிக்க முடியும். 13ஆம் வசனத்துக்கு அப்புறம் வாசிச்சீங்கன்னா தெரியும். சோ சவுலுடைய முதல் தவறு என்னன்னா, தன் மனதின் சத்தம் கேட்டான். அவன் மனசுல என்ன தோணுதோ, நீங்க என்ன சொல்றது, நான் என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி. ஆண்டவர் 7 நாள் வெயிட் பண்ண சொன்னாரு. இவருக்கு அவசரம். ஜனங்க சிதறி போறாங்க. எதிரிகள்
நாட்டு மக்களை தாக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து பயந்து தேவன் பேசணும், என்ன செய்யணும் அப்படின்னு தெரியல, மக்கள் மடிந்துட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி மக்கள் மேல இறக்கப்பட்டு, தேவனை விட இறக்கப்படுவது போல் இறக்கப்பட்டு என்ன பண்ணிட்டாருன்னா தன் மனசுல இருந்து வரக்கூடிய சத்தத்தை கேட்டார். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம், தேவனை விட இரக்கம் காண்பிக்கிறவர்களா இருக்கிறோம். தேவன் சில நேரத்தில் தம்முடைய கையை மடக்கிக் கொள்ளுகிறார். ஏனென்றால் சிலர் மனம் திரும்ப வேண்டும், அவர்கள் தம்மண்டை வர வேண்டும் என்று நன்மை செய்யாமல் விட்டு விடுகிறார். ஆனா தேவனை விட நம்ம என்ன பண்றோம், இரக்கம் காண்பிக்கிறவர்களா இருக்கிறோம். தேவனை காட்டிலும் அவர்களுக்கு நாம் நன்மை செய்வது போல நாம் இறங்கி செயல்பட்டு அவருடைய வாழ்க்கையில் தீமை, நம்முடைய வாழ்க்கையில் தீமையை வருவித்துக் கொள்கிறோம். சவுளுடைய முதல் தவறு, அவன் தன் மனதின் சத்தம் கேட்டான். தன் உள்ளத்தை, தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் அப்படின்னு நீதிமொழிகள் சொல்லுது. எரேமியா 17 எரேமியா சொல்லுகிறார், இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. அதனால நம்முடைய இருதயத்தை நம்புற நம்பிக்கைய முதலிலே நாம் விட்டு விட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். சரி, அடுத்த 1 சாமுவேல் 15 வசனம் மற்றும் 22 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ஓகே, 13 வசனம் நான் வாசிக்கிறேன். சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவர்களை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவர்களை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். இதுல பலவீனமான ஆடு மாடுகளை எல்லாம் அழிச்சிட்டு நல்லா இருக்கிறதையெல்லாம் தப்பிக்க வச்சு உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு அங்க பலியிட கொண்டு வந்தோம் அப்படின்றாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் பலியா கேட்கிறாரு, ஆண்டவர் என்ன ஆட்டுக்கடாக்களின் ரத்தமா புசிக்கிறாரு. அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், சவுல் என்ன பண்ணாரு, என்ன மிஸ்டேக் பண்ணாரு. நீ அமலேக்கியர்களை அழித்து போடு, ராஜாவை அழித்து போடு, சுவரில் நீர் விடுகிற நாயை கூட சாகடிச்சிரு அப்படின்னு தேவன் சொல்றாரு. ஆனா சவுலுக்கு அதெல்லாம் என்ன தெரியல, பெரிதாக தெரியவில்லை, தோன்றவில்லை. ஜனங்க பலி செலுத்தணும்னு சொன்னாங்க அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாரு, ஓகே இந்த ஆடு மாடுகளை தப்பிக்க வச்சிடலாம், தேவனுக்கு பலி செலுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களுடைய சத்தத்தை அவர் கேட்கிறவரா இருந்தார். இரண்டாவது சவுல் செய்த மிகப்பெரிய குற்றம், அவர் ஜனங்களின் சத்தத்தை கேட்டார். சரிங்களா? இப்போ சவுளுடைய மிஸ்டேக்கே என்னன்னா, கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிக்கிறது. அப்போ சவுளை குறித்தும் வேதம் என்னதான் சொல்லுகிறது, இவன் கர்த்தரை அறியவில்லை, கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்காதவன். ஆனா தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஓகே, அடுத்து இவர் என்ன தப்பு பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 17 வசனம். இங்க பாத்தீங்கன்னா, சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். அப்ப போர்க்களத்துல இவர் என்ன பண்றாரு, கோலியாத்தின் சத்தத்தை கேட்கிறார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்காம போனோம்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம போனோம்னா, அந்த ஒரு தவறை மட்டும் செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தொடர்ந்து நம்ம வாழ்க்கை ஃபுல்லா பாத்தீங்கன்னா தவறின் மேல் தவறு செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இருக்கும். ஆகையினால் இதை நம்ம என்ன பண்ணணும், தெளிவா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, புரிந்து கொள்ளக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இது மிக மிக முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. ஓகே, ரைட். அடுத்த 1 சாமுவேல் 18 முதல் 9 வரை நம்ம வாசிச்சா நம்ம தெரியலாம். இங்க யாருடைய சத்தத்தை கேட்டார், 7 வரைக்கும் வாசிக்கலாம். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். அப்போ சவுளுடைய அடுத்த தவறு என்னன்னா, தொடர்ந்து தப்பு மேல தப்பு மேல தப்பு மேல தப்பு. நான் சவுளுடைய வாழ்க்கையை நான் சில நாட்களுக்கு முன்பாக, இல்ல சில வருடங்களுக்கு முன்பாக, 2 வருடங்களுக்கு முன்பாக தியானிக்கும் போது, சவுளுடைய ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அவன் தான் சத்தத்தை கேட்பான், சுத்தி இருக்கிற எல்லா சத்தத்தையும் கேட்பான், ஆனா கர்த்தருடைய சத்தத்தை மட்டும் கேட்கவே மாட்டான். அப்படின்னா என்ன, கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான், கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவே மாட்டான், அதை அசட்டை பண்ணுவான். சரிங்களா? அப்போ கர்த்தரை சவுல் என்ன பண்ணவே இல்லை, அறியவே இல்லை. அப்போ இங்க என்னத்தை கேட்கிறாரு, ஸ்திரீகளின் பாடலை கேட்கிறார். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000, 10,000 அப்படின்னு சொல்லி பாடுறாங்க.
அப்ப அவனுக்கு 10,000 எனக்கு 1000 அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சத்தத்தை கேட்டுட்டு தாவீதின் மேல் பகை கொள்ள ஆரம்பிக்கிறார். அடுத்தது 1 சாமுவேல் 23:19. அதே போல 26:1 நம்ம வாசிப்போம். முதல் வசனம், பின்பு சீப் ஊரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து, தாவீது எங்களிடத்தில் எசிமோனுக்கு தெற்கே ஆகிலா என்னும் மலைக்காட்டில் உள்ள அரணிப்பான இடங்களில் ஒளித்துக் கொண்டிருக்கிறான் அல்லவா. அடுத்தது 26:1, பின்பு சீப் ஊரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து, தாவீது எசிமோனுக்கு எதிரான ஆகிலா மேட்டில் ஒளித்துக் கொண்டிருக்கிறான் என்றார்கள். இங்க காட்டுல இருக்காரு, அடுத்தது மேட்ல இருக்காரு. இந்த எல்லாத்தையும் சொல்லுகிற உளவாளிகளா இந்த சீப் என்கின்ற ஊர் மக்கள் இருந்தாங்க. தேவன் என்ன நினைக்கிறாரு? சவுலுக்கு பின்பு தாவீது ராஜாவாக வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் தாவீதுடைய எண்ணம் என்ன? கொல்ல வேண்டும். அப்போ அதுக்காக என்ன பண்றாரு அவரு? சுத்தி இருக்கிற ஜனங்களாகிய சீப் ஊரார் என்கின்ற இந்த சீப் ஊராரின் சத்தத்தை, இந்த தவறான ஆலோசனையை அவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஓகே, அடுத்தது 1 சாமுவேல் 28:7-25 வரைக்கும் உள்ள வசனங்கள் இருக்கு. நீங்க வீட்டுல தனியாக வேதத்தை தியானிக்கும் போது வாசித்துக் கொள்ளுங்க. இப்போ நம்ம சுருக்கமா நம்ம வாசிக்கலாம். 28:7 மட்டும் வாசிக்கலாம். அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள். எதுக்கு தேடுங்கள்னா, சவுலுடைய படைத்தலைவனாய் தாவீது மாறினாரு. ஆனா இப்ப தாவீது சவுல் கூட இல்ல, அவர் பெலிஸ்தரோடு போய் சேர்ந்து கொண்டார். அதாவது சவுலுடைய இஸ்ரேல் ஜனங்களுடைய எதிரிகளோடு போய் சேர்ந்து கொண்டார். இப்போ யுத்தம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அடுத்தது எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அவங்களுடைய தேசத்தை, இஸ்ரேல் தேசத்தை முற்றுகை போட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில சவுல் என்ன பண்றாரு? பயந்து போய் சூனியக்காரியை தேடி போறார், அஞ்சனம் பார்க்கிறவளை தேடி போறார். எதுக்கு தேடி போறார்னா, அங்க என்ன நடக்குது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரன், இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். ஓகே, இதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா 28:19 சாமுவேல் வருகிறார். ஓகே, அது சாமுவேலா இல்ல வேறொரு ஆவியா, பிசாசா, அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், வரக்கூடிய வேத பாடங்களை பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறது, ஒரு செத்த ஆவியின் சத்தம் கேட்க சவுல் அஞ்சனக்காரியை தேடி போனான். சோ கடைசியா நம்ம சொல்றது இதுதான், செத்த ஆவியின் சத்தத்தை கேட்டான். ஒரு சூனியக்காரியை தேடி போய் செத்த ஆவியுடைய சத்தத்தை கேட்கிறான். இன்னைக்கு நம்ம யாருடைய சத்தத்தை கேட்கிறவர்களா இருக்கிறோம்? கர்த்தருடைய சத்தத்தை விட்டீங்கன்னா மனுஷ சத்தம், கடங்கார சத்தம், வீட்டு வாசல்ல நிற்கக்கூடிய நம்ம பகைக்கிற ஜனங்களுடைய சத்தம், சொந்தக்காரங்களுடைய சத்தம், அதுக்கப்புறமா கந்துவட்டிக்காரனுடைய சத்தம், இது போல பல பல சத்தங்களை நாம் கேட்டு நம்ம ஏமாற்றுகிற, நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய மனிதர்களின் சத்தம், இதையெல்லாம் கேட்டு ஒன்றும் இல்லாமல் நாம் நிற்கதியா நிற்போம், நட்டாற்ற நிற்போம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? சவுல் எப்படி ஆரம்பித்தார்? அற்பமாய் ஆரம்பித்தவர் நான்று கொண்டு செத்தார். ஏன் நான்று கொண்டு சாக வேண்டும்? இஸ்ரேலின் ராஜா, கழுதை போல் வேகமுடையவர், இவரும் யோனத்தானும் ஏன் சாக வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தை என்கின்ற சத்தத்தை மறந்து விட்டான். இன்னொன்னு, கர்த்தருடைய வார்த்தை, நான் நியாயப்பிரமாணத்தை தான் ஒரு சுருள் வாங்கி சொந்த செலவுல காசு செலவு பண்ணி ஒரு ராஜா வாங்கி சொந்த கையால பேனால எழுதி தனக்கு ஒரு காப்பியை வச்சுக்கணும். சவுளுடைய வாழ்க்கையில ஒரு முறையாவது கர்த்தருடைய வார்த்தையை பத்தி பேசியிருப்பாரா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நன்றி சொல்லியிருப்பாரான்னு கேட்டீங்கன்னா, இந்த எந்த அதிகாரங்கள்லயுமே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தினது போல, நியாயப்பிரமாணத்தை பற்றி மேன்மை பாராட்டினது போல எங்குமே கிடையாது. ஆனா தாவீது கர்த்தருடைய வார்த்தையின் மேல் கொண்ட மிகுந்த ஆவல் நிமித்தம் சங்கீதம் 1, சங்கீதம் 2, சங்கீதம் 119 176 வசனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நேசித்ததுனால எழுதியிருக்காரு. அவர் சொல்றாரு, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இல்லாதிருந்தால் என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற துக்கம், இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள், இன்னைக்கு இருக்கிற போராட்டங்கள், இன்னைக்கு இருக்கிற வேதனைகள் எல்லாத்துக்குமே காரணம் ஒன்றே ஒன்றுதான். கர்த்தருடைய சட்டத்தை நம்ம அவமதிச்சிருக்கோம், நம்ம கனம் பண்ணல, கனவீனப்படுத்தி இருக்கிறோம். அப்படின்னா என்ன? கர்த்தருடைய சத்தத்தை கனவீனப்படுத்துறதுன்னா அவருடைய வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தையை நாம் கனம் பண்ணாமல் இருந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, அவைகளை என்ன பண்ணுங்க? ஆராய்ந்து பாருங்கள் என்று யோவான் 8:35 சொல்லுகிறார். அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய நித்திய ஜீவன் ஏற்கனவே இயேசு வரும்போது பெற்றுக்கொண்டோம்.
அந்த நித்திய ஜீவனோடு நித்திய வாழ்க்கை ஆகிய கிறிஸ்துவோடு கூட வாழக்கூடிய வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஜெபத்தை காட்டிலும் முக்கியமானது கர்த்தருடைய வார்த்தையை. ஏனென்றால் ஜெபம் நம்முடைய சத்தம், வார்த்தை கர்த்தரின் சத்தம். சங்கீதம் 29 அழகாய் சொல்லுகிறது, கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது, பராக்கிரமம் உள்ளது. அது பெண் மான்களை ஈனும்படி செய்யும். அதாவது பிரசவிக்கிறவர்களை அவர்களுடைய வலி வேதனையின் மத்தியில் குழந்தையை கொண்டு வரக்கூடிய சக்தி அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு இருக்கிறது என்று சங்கீதம் 29 நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. அது கண்மலை நொறுக்கும் சம்மட்டியை போல் இருக்கிறது. அது கொழுந்து விட்டு எரியும் அக்கினியை போல் இருக்கிறது. நம்முடைய கால்களுக்கு தீபமா இருக்கிறது. உங்க வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைங்க, டாப் டு பாட்டம், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை, உங்கள் வாழ்க்கையின் ஆதி முதல் அந்தம் வரை உங்களுடைய வாழ்க்கையில தேவன் தரிசனத்தை கொடுத்திருக்காரா? அது பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்குமே ஒரே ஒண்ணுதான், கர்த்தருடைய வார்த்தையை புடிச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அடிகளுக்கும், ஒவ்வொரு அடிகளுக்கும், ஒவ்வொரு நொடிகளுக்கும் தேவையான எல்லாவற்றையும் அவருடைய வார்த்தை வைத்திருக்கிறது. அந்த வார்த்தைய அறிஞ்சுக்கிறது தாங்க தேவனை அறிகிற அறிவு. சரிங்களா? ஓகே, நம்ம இப்ப இந்த வேளையில தேவனை அறிகிற அறிவை கற்றுக்கொண்டோம். இன்றைய நாளில ஒரு தெளிவோடு கூட ஜெபிங்க, ஒப்பு கொடுங்க, அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இருதயத்தை கடினப்படுத்தி இருந்தா மனம் திரும்புங்க. கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை, அவருடைய வார்த்தையின் மகத்துவங்களை அறியும்படி நம்முடைய கண்களை திறந்தெழுவாராக. நம்ம இந்த வேளையில நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். கிருபை நிறைந்த எங்க நல்ல பிதாவே, இந்த வேளையில கூடப்பா நம்முடைய சமூகத்தில் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆண்டவரே நடைமுறை வேத பாடத்தில் கலந்து கொண்டு ஒவ்வொருவருடைய ஆத்மாவிலும் நீர் கிரியை செய்து கொண்டு இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, அப்பா உங்களுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளும்படிக்கு ஜனங்களின் மனக்கண்களை திறந்தருளுங்க. பவுல் ஜெபித்தது போல, எபேசியர் 1:19 ஜெபித்தது போல, அப்பா ஆண்டவரே உங்களுடைய வல்லமை, மகத்துவம் உள்ள வல்லமை இன்னதென்று அறிந்து கொள்ளும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்க ஆண்டவரே. அதே போல சங்கீதம் 119:25 நாம் சங்கீதக்காரன் ஜெபித்தது போல, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரலும். இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய கண்களையும் திறந்தரலும். அதன் மூலமாய் ஆத்மா தெளிவடையட்டும். அப்ப ஆத்மாவில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும். வழி நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு தரிசனத்தை நோக்கி, இயேசுவை நோக்கி தொடர்ந்து ஓட பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. தொடர்ந்து நாம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். அது வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு ஓடுங்கள். உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினால் தேவன் செய்வார். ஆமென், ஆமென். God bless you all.